வணக்கம். இந்த ஆம்பளை பிள்ளையை பெற்ற பெற்றோர்களுக்கு இந்த பதிவு. உங்களோட ஆம்பளை பிள்ளைக்கு தயவு செய்து ஒரு பொம்பளை பிள்ளையோட எப்படி நடந்து கொள்றன்ற பக்குவத்தை சொல்லிக் கொடுங்க. பெண்கள் பூ மாதிரி மென்மையானவர்கள். அதை எப்படி கையாள்றது, அவையோட எப்படி நடந்து கொள்றன்றத நீங்க சொல்லிக் கொடுங்க தயவு செஞ்சு. நீங்கள் நான் ஆம்பளை பிள்ளையை பெற்றுட்டேன், அவன் ஆம்பளை பிள்ளை, அவன் என்னென்னாலும் வாழ்ந்து கொள்வான், அவன் எப்படியும் செவ்வாய் பண்ணுவான், அவனுக்கு என்ன ராசா மாதிரி இப்படியெல்லாம் சொல்லி உங்களோட மகனின் எதிர்கால வாழ்க்கையை நீங்க பாழாக்காதீங்க. ஒரு பொம்பளை பிள்ளையோட எப்படி பழகிறது, பொம்பளை பிள்ளையோட எப்படி கதைக்கிறது, கதைச்சு பார்க்க இந்த சிந்தனைகள் இது எல்லாத்தையும் இப்பவே சின்னல இருந்தே பழக்கி கொடுங்க. நீங்க எந்த பிள்ளை இப்ப சின்ன பொடியன் தான், அவன் பெரிய ஆளா வேற மாறிடுவான், அவன் பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும், இப்படி எல்லாம் சொல்லி நீங்க தான் உங்களோட பிள்ளைன்ற அந்த சிந்தனையை பழுதாக்குறீங்க. சின்னல்லையே ஆகலும் சின்னல்லையே பழக்கி கொடுங்க. ஒரு பொம்பளை பிள்ளைகளோட எப்படி நடந்து கொள்ளணும், கதைக்கணும், ஒரு பிசிக்கலா எப்படி இன்டராக்ட் பண்றது, கதைக்கிறது எப்படி, ஒரு திங்கிங் ஸ்டைல், இது எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க. ஏன்னா இப்ப நீங்க திருத்தாம விட்டு 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 அப்புறம் கடைசியில கல்யாணம் கண்ணா அப்புறம் பெஞ்சாதியோட எப்படி கதைக்க பேச தெரியாது சில பேர். ஒரு ஒரு காட்டு மிராண்டித்தனமான வார்த்தைகளை உபயோகிக்கிறது, அதே மாதிரி காட்டு மிராண்டித்தனமான சிந்தனைகள் உருவாகிறது. இப்படியெல்லாம் செய்யறதுக்கு நீங்கள் பெற்றோர்கள் தான் பொறுப்பு. நான் சொல்லுவேன், ஏனென்றா நீங்க சின்னல்லையே பழக்க இல்லை. அப்படி ஒரு ஒரு மனநிலைமைய சின்னல்லையே அந்த மனநிலையோட நீங்க வளர்த்துட்டீங்களா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ இப்படி என்ன பிரச்சனை அப்படிலாம் அப்படி இல்லை. இப்படி எல்லாம் சொல்லி வளர்க்கணும் சின்னல்லையே. நீங்கள் அந்த என்ன ஒன்று கவனிச்சுக்க, நீங்க என்னடா பிள்ளை படிக்குது, பிள்ளை ஃப்ரெண்ட்ஸோட போயிடும், அவன் ஃப்ரெண்ட்ஸோட தான் கதைப்பான், சொந்தக்காரோட எல்லாம் கதைக்க மாட்டான். அந்த அதுகள் எல்லாம் சரியான பிள்ளை. என்னடா நீங்க சொந்தக்காரரோட கதைக்காம இருக்கிறதால அவருக்கு தெரியுது இல்ல எப்படி ஒரு ஒரு சொந்தக்காரரோட கதைக்கணும் என்று அந்த அந்த பழக்க வழக்கங்கள். இது அந்த பொம்பளை பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, சும்மா ஒரு வயது போனவருக்கு எப்படி மரியாதை கொடுக்கறது, அதுகள் எல்லாம் கூட தெரியுது இல்லை. ஒரு 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 வடிவான விதத்துல கதைக்கணும், ஒரு நல்ல ஒரு மனநிலைமையோட சிந்திக்கணும். எல்லாமே ஒரு வித்தியாசமா குறுக்கு மறுக்காது சிந்திக்கிறது அதுகளெல்லாம் இல்லை. என்னடா சொந்தக்காரங்களோட நண்பர்களோட எல்லாம் ஒரு 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 வயது போன அக்கலாவிகளோட எல்லாம் கதைச்சு பழக்கம் இல்லாம இருக்குது. ஏன்னா பொடியங்கள் நாங்க பொடியங்கள் மாதிரி செய்கிறது, பொடியங்கள் தண்டபாடில் நிற்பாங்க, இவ தாதாப்பன் தண்டபாடில் இருந்து பாட்டி வைக்கிறது, தாதாப்பன் தங்கடபாடில் ஃபங்க்ஷன்கள் வைக்கிறது, பொடியங்கள் தங்கடபாடில் இருக்கிறது. அப்புறம் என்னட்டு உங்களோட பிள்ளைக்கு பழக்கம் வரும். ஒரு ஒரு பொம்பளை பிள்ளையோட எப்படி கதைக்கணும், ஒரு வயது போனவரோட எப்படி கதைக்கணும், மரியாதை யாருக்கு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கறது, இதெல்லாம் என்னென்று தெரியும்.